இந்த ஹாட்ஸ்பாட் பைத்தியங்கள்லாம் இருக்காங்க, அவனுங்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருடா நீங்க? எதுக்கு என் பின்னாடியே வரீங்க? என்ன கடத்த போறீங்களா? கடத்த போறீங்களாவா? அக்கா ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்குது, அதனால மாதிரி வந்துருக்குறோம். 10 நிமிஷம் மூவி டவுன்லோட் ஆயிரும். பாஸ்வேர்டே போடலையாக்கா நீ? லூசா இருக்கும் போல மாமே இந்த அக்கா. அப்ப என்ன கடத்துறதுக்காக என் பின்னாடி வரலையா நீங்க? அக்காக்கு மனசுல ஆனாடி மாசம் நினைப்பு. இந்த மூஞ்சி கடத்திட்டு போய் நாங்க என்னக்கா பண்ண போறோம்? மூவி டவுன்லோட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்க்கா. மறக்காம ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிடுங்க. அக்காக்கு ஆசை பத்தியா? கடத்துறது வந்துட்டோமா? வா மாமே போவோம். கோளாறா இருக்கலாம், அதுக்குன்னு எவ்வளோ கோளாறா இருந்தா இப்படி தாண்டா ஆகும். டே மரத்து மேல என்னடா பண்ற? இங்க இருந்து பார்த்தா என்ஜினியரிங் காலேஜ் பொண்ணுங்க தெரியுறாங்க. கையை விட்டு பாரு, மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்க தெரியுவாங்க. The next day. ஆமா மச்சான், நீ சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்க தெரியுறாங்க. நம்ம ஒரு அர்ஜென்ட்டு நண்பனுக்கு ஃபோன் பண்ணுவோம். அவன் வந்துட்டு ஏதோ ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி ஃபோனே எடுக்க மாட்டான். அதே மாதிரி சைடு பட்டனும் கிளிக் பண்ணவே மாட்டான். அப்படியே அது பாட்டு அடிக்ட் வந்துட்டு அப்படியே விட்டுருவான். அவன் வந்து சைடு பட்டனை அமுக்கிட்டானா நம்ம அகைன் கால் பண்ணுவோம். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவார், எதுவுமே டச்சே பண்ண மாட்டார். கிடக்குறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை? சான்ஸ் விட்டுறாதடா எருமை. மாப்பிள்ள கால் பண்ணியிருந்தீங்களா ஒரு மாசத்துக்கு முன்னாடி? நான் பார்க்கலடா, கொஞ்சம் வேலையா இருந்தனால. சாரி மாப்பிள்ள, மன்னிச்சுக்க. ஏன்டா சொல்ற, எதுக்கா கால் பண்ணியிருந்தேன்? ஏய், அவன் செத்துட்டான்டா. ஏன்டா எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுங்கடா ஃபர்ஸ்ட்டு.